மலையோர கிராமம் ஒன்று. இரவு வந்ததும் அங்கே எல்லாம் அமைதியாகிவிடும். ஆனா வடக்கு காட்டிலிருந்து ஒவ்வொரு முழு நிலா இரவிலும் ஒரு மர்மமான சத்தம் கேட்கும். டக் டக் டக். ஒருநாள் மாலை குட்டி கண்ணா அந்த சத்தத்தை கேட்டான். இது காற்று இல்ல, மிருக சத்தமும் இல்ல, அவன் மனசு சொன்னது. துணிச்சலோட அவன் ஒரு விளக்கை எடுத்துக்கிட்டு காட்டை நோக்கி நடந்தான். காட்டுக்குள் மூடுபனி பரவி இருந்தது. மரங்களின் நிழல்கள் நடமாடினது போல இருந்தது. டக் டக் டக். சத்தம் இன்னும் அருகில். மர்மம் அதிகரிக்குது. திடீர்னு மண்ணில் ஒரு தடயம். மிருகமா இல்ல மனிதனா? போகாதே. கண்ணா உறைந்து நின்றான். பச்சை கண்கள். ஒரு பழைய மரத்தின் பின்னால் பச்சை ஒளிரும் கண்கள். அவன் ஆழ்ந்த மூச்சு விட்டான். நான் பயப்பட மாட்டேன், அவன் மெதுவா சொன்னான். கண்ணா விளக்கை உயர்த்தினான். அங்கிருந்தது ஒரு காயமடைந்த குட்டி ஆந்தை. அதன் கால் உடைந்திருந்தது. அதனால்தான் டக் டக் நு சத்தம் வந்தது. கண்ணா மெதுவா ஆந்தையை தூக்கினான். பயப்படாதே, நான் இருக்கேன். அதை பாதுகாப்பான கிளையில் வைத்தான். அன்று முதல் வடக்கு காடு அமைதியானது. பயத்தின் பின்னால்தான் உண்மை ஒளிந்து இருக்கும்.